HMD Global NOKIA X30 and G60 அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நோக்கியாவோட X30 5G மட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோனை டிசைன் பொறுத்தவரை நல்ல ஸ்டர்டியான டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற அலுமினியம் ஃப்ரேம் 100% ரீசைக்கிள்டு அலுமினியம்லேருந்து தான் பண்ணியிருக்கோம் நோக்கியா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பேக்கில் இருக்க பிளாஸ்டிக் பேக் பேனலுமே 65% வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. X30யோட சைஸ் பொறுத்தவரை 6.43 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நோக்கியா 9 பியூர் வியூக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனலோட லான்ச் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி எல்லாமே LCD பேனல் தான் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பொறுத்தவரை 450 nits. பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 700 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்பிளேயில். நெக்ஸ்ட் ப்ராசஸர் X30ல Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அண்ட் பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசஸருமே. நீங்கள் 600 சீரிஸ் அப்படிங்கும்போது ஒரு மோசமான ப்ராசஸர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 750Gயை விட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 768Gக்கு கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். இதுக்கு முந்தின வந்து 5G சீரீஸில் பார்த்தீங்கன்னா 480+ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் நோக்கியா இப்போவாச்சும் இதை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 128 இல்லை அப்படின்னா 256GB UFS 2.2 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்சாரோட சைஸ் பொறுத்தவரை 1/1.57 inches பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த சென்சார் மூலமாக 123 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த ரியர் கேமரா இருக்க கிளாஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸோட DX+ ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லாமல் கேமராவுக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4200 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான பவர் டெலிவரி சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே சார்ஜரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து இப்போ சார்ஜர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களும் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி இந்த வீடியோட எண்டில் பேசுகிறேன். இந்த பேட்டரி வந்து 800 சைக்கிள்ஸ் வரைக்கும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை HMD 333 ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மேஜர் OS அப்டேட்ஸ் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 விஷயமே ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. இதுக்கு யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா எண்ட் கன்சியூமர்ஸ்க்கு தான். அண்ட் இதை பற்றியும் நான் என்னோடய ஒப்பீனியன் லாஸ்ட்டு சொல்கிறேன். அடிஷ்னலாக இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனில் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை இங்கே USB Type-C போர்ட் இருக்குது. அண்ட் டியூவல் நானோ சிம் சப்போர்ட் இருக்குது. eSIM ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் Wi-Fi 6, Bluetooth version 5.1, NFC அண்ட் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த பாடிக்கு IP67 ரேட்டிங்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் யூரோப்பியன் ப்ரைஸ் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் யூரோப்பியன் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 37,000 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 24,000லேருந்து 30,000க்குள்ளே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்து இதோட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, நான் ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஃபோன் வாங்குற எல்லாருமே கேம்ஸ் ப்ளே பண்ணுற போகிறது கிடையாது. ஃபோன் வாங்குற எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறது கிடையாது. சில பேர் எனக்கு லாங் லைஃப் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IP67 ரேட்டிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹார்ட்வேர் தான். இது வந்து ரொம்ப மோசமான ஹார்ட்வேர்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஹார்ட்வேர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அப்டேட்ஸ் ப்ராப்பராக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக அவங்க என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸு கூட நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்டட் வாரண்டி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது வாரண்டிலே கவர் ஆயிரும். நீங்கள் பெருசாக ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போகிற அவசியமும் இல்லை அதில். அண்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மெயின் திங் இவங்க சார்ஜர் ரிமூவ் பண்ணது. ஸோ சார்ஜரை கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 20 வாட்ஸ் சார்ஜரை கொடுத்துட்டு உங்களுக்கு 33 வாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஆப்ஷனுமே இங்கே அவைலபிள் கிடையாது. ஒரு பேசிக்காக ஒரு சார்ஜர் கூட இல்லாமல் இப்படி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த ஃபோனுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.